அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போது குளிர் வந்து விட்டது. அதனால் வாழையை எப்படி பாதுகாப்பாக வைக்கிறது என்பதை இப்போ உங்களுக்கு காட்டப் போகின்றோம். இப்போ பார்த்தீர்களானால் கொஞ்சம் குளிர் வந்தபடியால் வாழையிலேயே கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கின்றது. எல்லாத்தையும் வெட்டுகிறேன். ஆனால் இப்போ நான் முழுமையாக எல்லா வாழைகளையும் வெட்ட போகின்றேன். இப்போ வெட்டி கொண்டிருக்கின்றேன். வெட்டிக்க கவலையாகத்தான் இருக்கின்றது. எப்போவும் நாங்கள் அந்த வீட்டுக்கு முன்னால் இருக்கிறது வெளியில் போய் வரைக்கும் அந்த வாழையை பார்ப்போம். அப்போ இந்த வந்துடும் கோடை காலத்தில் திரும்பவும் பெறும். இப்போ பாதுகாப்பாக வைக்கிறதுக்காக வெட்டுறோம். ஒரு இலை நெல்லாக இருக்குது. இதை நாங்கள் நாளைக்கு வெள்ளிக்கிழமை பாவிக்கலாம் சாப்பிட்றதுக்கு. இந்த இலை நெல்லாக இருக்கின்றது. இப்போ பார்த்தீர்களானால் நாங்கள் முழுமையாக வாழையில எல்லாம் வெட்டி எடுத்துட்டோம். ஒரு குருத்தை மட்டும் விட்டுருக்கிறோம். அதுக்கு கீழே நாங்கள் பொன்னாங்கானி வச்சு நாங்கள் அதுவும் வந்திருக்கின்றது. ஆனால் அதையும் பிடுங்க போகின்றோம். ஏனென்றால் அது பூத்திருந்தால் அது விழுந்து திரும்பவும் பெறும். இது பூக்காதபடியாக நாங்கள் இதை பிடுங்கி நாங்கள் இப்போ வீட்டுக்குள்ளே வைக்க போகிறோம். வேறெல்லாம் வந்திருக்குது. இந்த கோடை காலத்தில் திரும்பவும் கொண்டாந்து வைக்கலாம். இது மரத்தூள் இந்த ஜேர்மன் கடையில் விற்கிறது. இதை போட்டால் கொஞ்சம் வெக்கியாக வச்சிருக்கும். வாழைக்கு பாதுகாப்பாக இருக்கும். நாங்கள் இப்போது கூட போகிறோம். பார்த்துருக்கனால இந்த வாழை குட்டிகள் இருக்கின்றது. 1 2 3 4 குட்டி இருக்கின்றது. இதற்கு மேலே தான் நாங்கள் போட்டு இந்த வாழையை மூட போகிறோம். இப்போ இதுதான் மரத்தூள். இப்போ நாங்கள் போட்டு கொண்டிருக்கிறோம் மரத்தூள். இப்படி இருக்கும். இதை சுற்றி வர இப்போ நாங்கள் போட்டோம்னா வாழைக்கு பாதுகாப்பாக சூடாக வச்சிருக்கோம். பாதுகாப்பாக குட்டி இருக்கும் வடிவாக போட்டு கொண்டிருக்கிறோம். இது புல்லு முளைக்காம இருக்கிறதுக்காக கல் போட்டிருக்கோம். பக்கத்தில் புல்லுகள் கூட வராது. இந்த போட்டால் கிழங்கு வாழைண்ட கிழங்கு பாதுகாப்பாக இருக்கிறது நெல்லை. அப்போ தான் நாங்கள் கோடை காலத்தில் இதை நாங்கள் பார்க்க எல்லாம் பாதுகாப்பாக வாழை திரும்பவும் பெறும். வளர்ந்த மடிவாக மூட போகிறோம். வாம வச்சிருக்கும், நல்லா ஹீட்டாக வச்சிருக்கும் வாழையை. ஆனால் இவங்க சொல்லுவாங்க இதை மரம் நித்திர கொள்ள போதண்டு இதால் மூடிட்டு இந்த கோடை காலத்தில் அதை எலும்ப போகுதுன்னு சொல்லுவாங்க நித்திரியால். நாங்கள் இப்போ எங்களோட வாழையை பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக இப்போ இதால் மூட போகின்றோம். பேப்பர் இந்த கடையில் வேணும் இந்த பேப்பரால் கிட்டத்தட்ட ஒரு பேப்பர் மெத்தன் இருக்கின்றது. இதால் இப்போ சுற்றி கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் சுற்றி கொண்டு மூடி கட்ட போகிறோம். இப்போ சுற்றி கொண்டு வரைக்கும் இதாக உயரமாக இருக்கிறபடியால் இப்போ அதையும் பட்டிட்டேன் நாங்கள். அப்போ தான் முழுமையாக சுற்றிட்டு குளிர் போகாமல் பாதுகாக்க முடியும். அது கோடை காலத்துக்கு திரும்ப வரும் வாழையில் வேலை. இதுதான் நாங்கள் இந்த வெட்டி எடுத்த குருத்து. இந்த குருத்துலையும் நாங்கள் கறி வைக்கலாம். நாங்கள் சமையலுக்கு பாவிக்கலாம். நிறைய சத்துக்கள் நிரம்பினது. இப்போ நாங்கள் நாளைக்கு பாவிக்க போகிறோம். இந்த குருத்தையும் செய்துட்டு உங்களுக்கு காட்டுறோம் எப்படி செய்கிறாண்டு.
பறக்காமல் இப்படி சுற்றி இப்படி ஒரு இடக்கிட ஒட்டி விட்டால் பாதுகாப்பாக எங்களுடைய வாழை பாதுகாப்பாக இருக்கும். இப்பொழுது வாழையெல்லாம் வடிவாக பாதுகாப்பாக மூடி கட்டிட்டோம். குட்டிகளையும் பாதுகாப்பாக வாழை சின்ன குட்டிகள் இருக்குள்ளுக்குள்ள அதுகளையும் பாதுகாப்பாக இருப்பதற்காக ஒரு கோழியோ போட்டு மூடி அதுக்கு மேலே மரத்தூள் போட்டிருக்கின்றோம். நாங்கள் திரும்பவும் உங்களுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் அப்படி வந்துடும் வெப்பம். அப்பொழுது இந்த வாழை எப்படி நிற்கின்றது என்பதை காட்டுகின்றோம். நன்றி, வணக்கம்.